இருக்குது. இந்த மாதிரி ஷோஸ்ல அது ஒரு ஃபுட் ரிலேட்டட் டாபிக்கா இருக்கட்டும், பொலிட்டிக்கல் டாபிக்கா இருக்கட்டும், இல்ல ஜென்ரல் சொசைட்டல் நார்ம்ஸ் பத்தியான டாபிக்கா இருக்கட்டும், அதுல எல்லாத்துலயுமே ஆண்கள், பெண்கள் மட்டும் தான் அட்டெண்ட் பண்றோமோ தவிர, LGBTQ ஸ்பெக்ட்ரம் இருக்கவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்குதான்னு கேட்டா, அதுல கண்டிப்பா இல்ல. அப்படின்னா அவங்களுக்கு ஃபுட் பத்தி எந்த ஒரு ஐடியாவும் கிடையாதா? அவங்க ஒரு ஃபுட்டியே இருக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு பாலிடிக்ஸ்ல எந்த ஒரு ஐடியாவும் இருக்காதா? அப்படிலாம் கிடையாது. அவங்க சைடும் நிறைய இன்டெலக்சுவல்ஸ் இருக்கிறாங்க. ஆனா சிஸ் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு கொடுக்குற மரியாதை அவங்களுக்கு கிடைக்குதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் கூட சஞ்சீவியும் ஸ்மைலி வித்யாவும் ஒரு பாட்காஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அந்த பாட்காஸ்ட்டை கேட்கும் போது தான் எனக்கே ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்துச்சு. ஆமா, இல்ல நம்ம எத்தனையோ டிபேட் ஷோ பாக்குறோம். ஏன் எனஃப் ரெப்ரசன்டேஷன் எல்ஜிபிடிக்யூ இல்ல அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமான்னு கேட்டா கண்டிப்பா நான் யோசிச்சதே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரிவிலேஜ் தான் சிஸ் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு கிடைக்குது. அதே மாதிரி எக்கச்சக்க இன்டெலக்சுவல்ஸ் இருக்காங்க. இப்போ நானும் ஒரு சிலர் இன்ஸ்பிரேஷனாவோ இல்ல அவங்க ஐடியாஸை நான் லுக்அப் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் அக்னி பிரதீப் இருக்காங்க, நேஹா இருக்கிறாங்க, சஞ்சீவி ராமன் இருக்கிறாங்க, அப்புறம் கனகவர்தன் ஒருத்தங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்டெலக்சுவல்ஸ் இருக்காங்க. பட் இவங்களுக்கு சிஸ் மேல் அண்ட் ஃபீமேல் இன்டெலக்சுவல்ஸ் கிடைக்கிற ஒரு ஃபோரம் கிடைக்குதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அப்பனா நம்ம சுத்தமா ஒரு இன்க்ளூசிவ்னஸ் இல்லாம தான் இருக்கிறோம். இப்போ நானுமே நான் ஆலின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு அந்த பாட்காஸ்ட் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, நம்ம ஆலியே இருக்கோம் தான் சொல்றோம். பட் ஆக்சுவலி அவங்களுக்கான பிரச்சனைகளை நம்ம ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டோமா, இல்ல புரிஞ்சுக்க ட்ரை பண்றோமான்னு கேட்டா நான் அதுல ரொம்ப லாகிங்கா இருக்கிறேன் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ நான் ஆலியா இருக்க தான் ட்ரை பண்றேன் அப்படின்னு தான் இனிமே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் பெரியாரையும் அவரோட அரசியலையும் ஏத்துக்கிட்டேன்னு சொல்றப்போ நான் ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டி அமையறதுக்கு தான் நான் பாடுபடணுமோ தவிர, இங்க பாருங்க குரான்லயே இதுக்கு எகேன்ஸ்டா பேசியிருக்குது, இல்ல பைபிளே இதுக்கு எகேன்ஸ்டா பேசிருக்குதுன்னு சொல்லி தேவைங்கிறப்ப பெரியாரை தொட்டுக்கிட்டு இல்ல தேவைங்கிறப்ப மதத்தை தொட்டுக்கிறது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல.